ஒரு தாயின் நிம்மதி. அர்ஜுன் தன் தந்தை இறந்து 30ஆம் நாள் காரியத்தை முடித்துவிட்டு உறவுகள் எல்லாம் சென்றதும் வெளியில் சிந்தனை வயப்பட்டு அமர்ந்திருந்தான். வேலையின் நிமித்தம் 5 வருடங்களுக்கு முன் குடும்பத்தோடு டெல்லியில் குடியேறினான். தன் தாய் தந்தை தன்னுடன் அழைத்து சென்றுவிட வேண்டும் என்றிருந்தான். ஆனால் இருவரும் அவனுடன் செல்ல மறுத்துவிட்டனர். நானும் இங்குள்ள, தங்கையும் திருச்சியில் இருக்கிறார். இருவரும் அடிக்கடி வந்து பார்க்க முடியாது. அதனால் எங்களுடன் வந்துவிடுங்கள் என்று அர்ஜுன் பலமுறை கேட்டும் இருவரும் மறுத்துவிட்டனர். ஒவ்வொரு வருடமும் விடுமுறையில் வரும்போது தன்னுடன் வருமாறி கேட்டால் முடியாதென்று பிடிவாதமாக மறுத்து விடுவார்கள். ஆனால் அப்போது இருவரும் இருந்ததால் ரொம்பவும் வற்புறுத்த வேண்டாம் என்று விட்டுவிட்டான். இனிமேல் அம்மாவை தனியாக விடக்கூடாது என்று அவனுடன் அழைத்து சென்றுவிட உறுதியாக இருந்தான். தன்னுடன் வரவில்லை என்றால் தங்கையிடம் விட்டு செல்ல வேண்டும். அதற்காக அவளுக்கு மாதம் பணம் அனுப்ப வேண்டும் என்று முடிவு எடுத்து விட்டான். அர்ஜுன் தான் எடுத்த முடிவை தன் அன்னை அண்ணம்மாளிடம் சொல்ல, அர்ஜுனா, நான் இங்கேயே இருக்கேன், டெல்லிக்கு வரல என்று தயக்கமாக பழைய பாட்டையே திரும்பவும் பாடினார். முடியாதுமா, இதுவரைக்கும் அப்பா கூட இருந்தாங்க. ஆனால் இனிமே நீங்கள் தனியாக இருக்கணும். உங்களை தனியாக விட்டுட்டு எங்களால் போக முடியாது என்றான் அர்ஜுன். அப்பா இல்லைன்னா என்னையா, சொந்தமெல்லாம் பக்கத்தில் தானே இருக்காங்க என்றாள் அண்ணம்மாள். அத்தை, எல்லாரும் பக்கத்தில் இருந்தாலும் நாங்கள் பார்த்துக்கிற மாதிரி பார்ப்பாங்களா? ஏதாவது அவசரம்னா உடனே ஓடி வர முடியாது. எங்கள் கூட வாங்க, இல்லையா செல்வி கூட திருச்சிக்கு போங்க, மருமகள் சாந்தியும் கராராக சொல்ல, அம்மா, அண்ணனும் அண்ணியும் சொல்கிறதா சரி. எங்கள் 2 பேரில் யார் வீட்டுக்கு வந்தாலும் எங்களுக்கு சம்மதம். ஆனால் தனியாக இருக்க சம்மதிக்க மாட்டோம் என்று மகள் செல்வியும் உறுதியாக சொன்னாள். அண்ணம்மாள் வேறு வழியின்றி மகளை கட்டி கொடுத்த வீட்டுக்கு செல்ல மனம் ஒப்பவில்லை. அர்ஜுனுடன் டெல்லி செல்லவும் மனம் முரண்டு பிடித்தது. ஆனால் ஏதாவது ஒரு வீட்டுக்கு சென்றுதான் ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தினால் மகனுடன் வர சம்மதித்தார். தாய் தன்னுடன் வருகிறார் என்ற மகிழ்ச்சியில் வீட்டை உறவினர்கள் ஒருவன் பொறுப்பில் விட்டுவிட்டு அண்ணம்மாளை அழைத்து கொண்டு டெல்லி புறப்பட்டான் அர்ஜுன். ஆனால் அண்ணம்மாளுக்கு கிளம்பியதிலிருந்து மகிழ்ச்சியை தொலைத்து விட்டார் என்ற எண்ணத்தில் யாருடன் பேசாமலே வந்தார். அர்ஜுனும் சாந்தியும் பலமுறை பேச்சு கொடுத்தும் கேட்பதற்கு மட்டுமே பதில் சொன்னார். பேர பிள்ளைகளிடம் மட்டும் மனசுணங்காமல் பேசினார். அவர்கள் கேட்பதற்கு சலிக்காமல் பதில் சொன்னார். மகனிடமும் மருமகளிடமும் பாரமுகமாகவே இருந்தார். என்னங்க, அத்தை நம்ம கிட்ட மட்டும்தான் கோபத்தில் இருக்காங்க, ஆனால் பிள்ளைங்களிடம் எப்போதும் போல தான் இருக்காங்க. அவங்க கோபம் எதுவரை, டெல்லி வரைக்குமா? செல்வி புன்சிரிப்போடு கேட்டாள். சொந்த ஊரை விட்டு வர்றது கஷ்டமாக தான் இருக்கும். டெல்லியை பார்த்த பிறகு எல்லாம் மறந்துடும். அவங்களா சரியாகிற வர பொறுமையாக இருப்போம் என்றான் அர்ஜுன். 3 நாள் பயண கலைப்பில் டெல்லி வந்து சேர்ந்தனர். அத்தை, இந்த ரூமில் படுத்துக்கங்க. 3 நாள் ட்ரெயினில் வந்தது களைப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் நல்லா தூங்குங்க. சாந்தி அண்ணம்மாளுக்கு தேவையானதை செய்து கொடுத்து விட்டு வர அவர் அறைக்குள்ளேயே தன்னை முடக்கி கொண்டார். மறுநாளிலிருந்து அவர்களின் அன்றாட வாழ்க்கை துவங்கியது. பிள்ளைகளும் அர்ஜுனும் பள்ளிக்கும் அலுவலகத்திற்கு செல்ல சாந்தியும் அண்ணம்மாளும் வீட்டில் தனித்து விடப்பட்டனர். சாந்தி 10 வார்த்தை பேசினால் அண்ணம்மாள் 4 வார்த்தை பேசுவார். அத்தை, நீங்கள் புது இடம் இப்படி இருக்கிறீங்க. நானும் வந்த புதியதில் இப்படி தான் இருந்தேன். போக போக பழகி போச்சு என்றாள். அகத்தில் போட்டாலும் அளந்து போடு என்பது போல அண்ணம்மாள் தன் முகத்தில் புன்னகையை அளவோடு நிறுத்தி கொண்டாள். அண்ணம்மாளின் அளவான சிரிப்பை கண்டு சாந்தி அளவில்லாமல் சிரித்தாள். அண்ணம்மாள் மருமகளிடம் பேச நினைக்க மனதின் ஓட்டமோ வேறு எங்கோ இருக்க சாந்தியின் பேச்சில் தன்னால் கலைந்துக்க முடியவில்லை என்ற மனம் வருந்தினாலும் அதற்கு நிவர்த்தி காண முடியாமல் தவித்தார். ஏற்கனவே இருந்த மனசுமையில் மருமகள் ஆசையாக பேசும்போது தன்னால் பேச முடியவில்லை என்ற குற்ற உணவு, குழப்பமான மனம் அவரை அறைக்குள்ளேயே முடக்கி கொள்ள செய்தது. அண்ணம்மாள் அறைக்குள் முடங்கி மாதம் 1ஆனது. அர்ஜுனோ சாந்தியும் எவ்வளவோ பேசியும் அறையை விட்டு வெளியே வர மறுத்துவிட்டார். கட்டாயப்படுத்த வேண்டாம் என்று இருவரும் விட்டுவிட்டனர். என்னங்க, நாளைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் வர சொல்லலான்னு இருக்கேன். ஏன்னா நம்ம ஆட்களை பார்த்து அத்தை வெளியில் வந்து பேசுகிறாங்களான்னு பார்ப்போம். சாந்தி யோசனையாக சொல்ல அர்ஜுனும் ஆமோதிப்பாக தலையை ஆட்டினான். அத்தை, ரூம்லேயே இருக்கீங்க, கொஞ்ச நேரம் வெளியே வந்து நடமாடுங்க. நாளைக்கு உங்களை பார்க்க என் ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. அண்ணம்மாள் வழக்கம் போல் மெல்லிய புன்னகையுடன் நிறுத்தி கொண்டார். சாந்தியின் தோழிகள் வந்ததும் கட்டாயப்படுத்தி வெளியில் அழைத்து வந்து எல்லோரையும் அறிமுகப்படுத்தி வைத்தாள்.
அத்தை, இவங்க எல்லாருமே நம்ம தமிழ்நாடு தான், அதனால் தயங்காமல் பேசுங்க. மாசத்தில் ஒரு நாள் ஒவ்வொருத்தர் வீட்டில் மீட் பண்ணுவோம் என்றாள். ஒவ்வொருத்தரும் அண்ணம்மாளிடம் பேசத் துவங்கினர். ஆனால் அவரோ முகத்தில் எந்த சலனமின்றி வெறுமையான பார்வையை உதித்தவர் தப்பி தவறி கூட ஒரு வார்த்தை பேசிடவில்லை. சிரிக்காம நிற்கும் கோமாளியை கூட பேச வைத்து விடலாம். ஆனால் அண்ணாமலை பேச வைக்க முயற்சித்த சாந்தியின் தோழிகளும் பொறுமையை இழந்து பேசுவதை நிறுத்தினாள். சாந்திக்கு தான் தர்ம சங்கடமான நிலையாகி போனது. அண்ணாமலை அறைக்குள் அனுப்பியவள் தோழிகள் முகம் பார்க்க முடியாமல் அவருக்காக எல்லோரிடமும் மன்னிப்பு கேட்டாள். எதுக்கு மன்னிப்பு கேட்குற? அவங்களுக்கு இங்கே எல்லாமே புதுசு. ஊரில் ஃப்ரீயாக வெளியே போய் வந்தவங்க உள்ளேயே இருக்கிறது கஷ்டமாக இருக்கும். பழகுற வர கஷ்டம்தான், சரியாகி விடும், நீ கவலைப்படாத என்று புறப்பட்டு சென்றவர் அர்ஜுன் வந்ததும் சாந்தி அழாத குறியாக புலம்பினாள். என்னங்க, அத்தை இப்படி இருக்கிறது பயமாக இருக்கு. வாரத்தில் ஒரு நாளாவது வெளியே கூட்டிகிட்டு போகலாம் என்றால் வாரத்தில் ஒவ்வொரு ஞாயிறும் வெளியில் வலுக்கட்டாயமாக அழைத்து சென்றனர். எங்கு சென்றாலும் ஏதாவது ஒரு இடம் பார்த்து பிடித்து வைத்த பிள்ளையார் போல் அந்த இடத்தை விட்டு நகரமாட்டார். அண்ணாமலை நினைத்து இவர்களின் துயரம்தான் அதிகமாகியது. அவரின் நடவடிக்கையில் எந்தவித மாற்றமும் இல்லை. வேளா வேலைக்கு உணவு உண்டாலும் மனக்கவலை அண்ணாமலை 2 மாதத்தில் பாதியாக குறைத்திருந்தது. ஏமா இப்படி இருக்கிறீங்க? உங்களை நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் வாயை திறந்து ஏதாவது சொல்லுங்கள். எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தா நாங்கள் என்னம்மா நினைப்பது? அர்ஜுன் கண்களில் நீர் எட்டி பார்க்க கேட்டான். எனக்கு என்னப்பா, நான் நல்லா தான் இருக்கேன். நீ எதுக்கு கவலைப்படுற? நீ போய் உன் வேலையை பாரு போ என்றார் விகர்த்தியாக. உங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்தது சந்தோஷமாக வச்சுக்க. ஆனால் நீங்கள் இந்த ரூமை விட்டு வெளியே வரமாட்டேங்கிறீங்க. பிள்ளைங்க கிட்ட கூட பேசுகிறத நிறுத்திட்டீங்க. நீங்கள் நல்லா இருந்தால் தான் நாங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும். அர்ஜுன் கவலையாக தன் தாய் முகம் பார்த்துருந்தான். எனக்கு சந்தோஷம் இந்த ரூமில் தான் இருக்குது, என்னை இப்படியே விட்டுவிடு என்றவனிடம் மேற்கொண்டு என்ன பேசுவதென்று வெளியில் வந்தான். என்னங்க, டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகலாமா? அத்தை உடம்புக்கு ஏதோ பிரச்சனையாக தெரிஞ்சுக்கலாம் என்றாள் சாந்தி. அர்ஜுனும் சரி என்று மறுநாளே மருத்துவரிடம் அழைத்து சென்றனர். உடல் அளவில் அவங்க நல்லா இருக்காங்க. மனசில் எதையோ நினச்சி அவங்களே கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க. அதனால் அவங்கக்கிட்ட பொறுமையாக பேசி என்னன்னு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. இல்லைன்னா அவங்க உடல்நிலையும் மோசமாகும் என்று எச்சரிக்கை விதமாக மருத்துவரும் சொன்னார். அர்ஜுன் சாந்தியின் முகம் தெளிவில்லாமல் சிந்தனை மூளையை கசக்கி கொண்டிருந்தது. 10 வார்த்தை பேசினான். ஒரு வார்த்தையால் பதில் சொல்லுகிறவரிடம் இன்னும் எப்படி பேசி தெரிந்து கொள்வது என்று மிகவும் குழப்பத்தில் வீடு வந்து சேர்ந்தனர். காரை விட்டு இறங்கியதும் அண்ணம்மாள், நீங்கள் 2 பேரும் தேவையில்லாமல் கவலைப்படுறீங்க. எனக்கு ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கேன். வயசாயிட்டு அதான் உடம்பு குறையுது. நீங்கள் வீணாக கற்பனை பண்ணிட்டு கஷ்டப்படுறீங்க என்று சொன்னவர் மீண்டும் அறையில் முடங்கி கொண்டார். அர்ஜுனால் அவர் சொன்னதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. சாந்தி கொஞ்ச நாள் செல்வி கிட்ட திருச்சிக்கு அனுப்பி பார்க்கலாமா? ஏன்னா அம்மா அங்கே போக ஆசைப்பட்டு நாம் எதுவும் நினைப்போன்னு இங்கே வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் என்றாள். நீங்கள் சொல்கிறது சரிதான், ஆனால் நம்மக்கிட்ட சொல்ல வேண்டாம், செல்வி கிட்ட சொல்லியிருக்கலாம். அவள் நம்மளிடம் பேசியிருப்பா. செல்வி கிட்ட பேசி பார்ப்போம். ஏன்னா அவள் நிலவரம் என்னன்னு தெரியாமல் திடீர்னு நம்ம அத்தையை அனுப்பினா அவளுக்கு கஷ்டமாக இருக்கும் என்றாள் சாந்தி. அதுவும் சரிதான், நான் பேசுகிறேன் என்று தன் தங்கை செல்விக்கு ஃபோன் பண்ணினான் அர்ஜுன். செல்வியிடம் தன் அம்மாவை பற்றி அனைத்தையும் சொன்னான். உன் கூட இருக்க ஆசைப்படுவாங்களான்னு தெரியலை, ஆனால் கொஞ்ச நாள் உன்கிட்ட அனுப்பி வைக்கலான்னு யோசிக்கிறேன். உன்னால் கவனிக்க முடியுமா? நான் பணம் அனுப்புகிறேம்மா என்று அர்ஜுன் தயக்கமாக சொன்னான். அண்ணா, அம்மாவை பார்த்துக்க, எனக்கு என்ன கஷ்டம்? அதுக்கு பணம் அனுப்புகிறேன்னு சொல்கிறீங்க. பணம் வாங்கிட்டா அம்மாவை பார்த்துக்கணும். இங்கே கூட்டிகிட்டு வாங்க. இங்கே ஃப்ரீயாக இருந்தவங்க அங்கே அடைச்சி வச்ச மாதிரி இருக்கும், அதான் அப்படி இருப்பாங்க என்றாள் செல்வி. அதான் செல்வி, அம்மா சொல்ல தயங்குறாங்களோன்னு நினைக்கிறேன். நீ மாப்பிள்ளைகிட்ட பேசிட்டு சொல்லு, நான் டிக்கெட் போடுறேன் என்றான் அர்ஜுன். மச்சான், நானும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். நீங்கள் தாராளமாக டிக்கெட் போடுங்க, அத்தையை கூட்டிகிட்டு வாங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். வயசான காலத்தில் எதுக்கு அங்கே வச்சு கஷ்டப்படுத்துறீங்க என்றான் வாசுதேவன். சரி மாப்பிள்ள, டிக்கெட் போட்டுட்டு என்னைக்கு கிளம்புறேன்னு சொல்கிறேன் என்று சாந்தியிடம் பேசியதை சொன்னான். சாந்தி, அம்மா இப்போ இருக்கிற உடல்நிலைக்கு ட்ரெயினை கூட்டிகிட்டு போகிறது சரியாக இருக்காது, அதனால் ஃப்ளைட்டை கூட்டிகிட்டு போகிறேன் என்றான். செல்வி, சின்ன பசங்களை வச்சுட்டு எப்படி கவனிப்பா? அத்தை அதை பார்த்துட்டு இன்னும் மோசமாயிடக்கூடாது கவலையாக சொன்னாள் சாந்தி.
அர்ஜுன் அவளை சமாதானம் செய்தான். அண்ணமானிடம் திருச்சி செல்வதை பற்றி அர்ஜுன் சொல்ல அவருக்கு பிள்ளைகளை கஷ்டப்படுத்துகிறோம் என்ற எண்ணம் தோன்ற, மகன் வீட்டிலிருந்து மகள் வீட்டிற்கு செல்வதா? மருமகன் என்ன நினைப்பார்? பொண்ணை கட்டி கொடுத்துட்டு மாமியார் கூட வந்துட்டாரு என்று நினைக்க மாட்டாரா? ஏற்கனவே இருந்த மன அழுத்தத்தில் அடுத்த கவலையும் அவர் மனதில் குடியேறி கொண்டது. அர்ஜுன் அடுத்து வந்த 2வது நாளில் அண்ணமாளை அழைத்து கொண்டு புறப்பட்டு விட்டான். தேர்ச்சி இறங்கியதும் அண்ணமாளின் முகம் தயக்கத்திலும் தவிப்பிலும் செய்வதறியாமல் உணர்ச்சியின் மிகுதியில் இருந்தாள். செல்வி இருவரையும் வரவேற்றாள். தன் தாயை பார்த்து அதிர்ச்சியடைந்தாள். அண்ணா, அம்மாவுக்கு உடம்பு முடியலன்னு சொன்னேன், ஆனால் இவ்வளோ மோசமாக இருக்காங்கன்னு சொல்லலை. வேதனை கண்களில் நீர் கொட்டியது. தனியாக விட்டால் எதையாவது யோசித்து தன்னை வருத்தி கொள்வார் என்று அவருக்கு யோசிக்க நேரம் கொடுக்காமல் அவர் கவனம் முழுவதும் தன்னிடமே இருக்குமாறு பார்த்து கொண்டாள். செல்வி, அத்தையை கவனிச்சுக்கிறேன்னு ரொம்ப வேலை வாங்கிட்டு இருக்கிற. ஏற்கனவே அத்தை உடம்பு முடியாமல் இருக்காங்க, நீ ஏன் இவ்வளோ வேலை வாங்குற? வாசு கடிந்து போனா. என்னங்க, சத்தம் போட்டு பேசாதீங்க. அம்மா காதில் விழப்போகுது. நான் வேலை வாங்குற மாதிரி தெரியும், ஆனால் எல்லா வேலையும் நான் தான் செய்கிறேன். அம்மா என் கூட இருப்பதால் உங்களுக்கு அப்படி தெரியுது, சமாதானமாக சொன்னாள் செல்வி. எதுக்கு இப்படி ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கிற என்றான் வாசு. அம்மாவை தனியாக விட்டால் ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அதான் அவங்க யோசனை வேறு எங்கேயும் போகாமல் ஏன் கூடவே வச்சிருக்கேன் என்றாள் செல்வி பெருமிதமாக. ஓ, என்ன அறிவுமா உனக்கு? ஆனால் ராத்திரி தூங்காம யோசிக்க மாட்டாங்களா? அப்ப நீ கூட இருக்கிறியா? தன் அறிவார்ந்த கேள்வியை கேட்க செல்வி அவன் தலையில் குட்டு வைத்தாள். வாசு தலையை தழுவிக்கொண்டு, ஷா, இப்போ எதுக்கு கொட்டின என்றான். பகலில் என் கூடவே இருப்பதே அம்மாவுக்கு அசதியாகிடும். ராத்திரி அவங்களே நினைச்சா கூட முழிக்க முடியாது. நல்லா தூங்குறாங்க, அதை நான் தினமும் கவனிக்கிறேன் என்றால் செல்வி நினைத்தது தவறு என்பதை அடுத்து 1 மாதத்தில் தெரிந்து கொண்டாள். அண்ணம்மாள் தேவையில்லாமல் யோசிப்பதால் தான் இப்படி இருக்கிறாள் என்று நினைத்தவள் அதனால் இல்லை என்பது அவர் உடல்நிலை மோசமாவதில் செல்விக்கு தெரிந்தது. இரவு நன்றாக உறங்குகிறாள் என்று நினைத்திருந்தாள். ஆனால் அவர் காலடி சத்தம் கேட்டதும் தூங்குவது போல் இருப்பார். அவள் சென்றதும் வழக்கம் போல் அவர் தூக்கத்தை தொலைத்திருப்பார். தன்னால் மகன் கஷ்டப்பட்டது போதும், மகளுக்கு சிரமத்தை கொடுக்க வேண்டாம் என்று நினைத்தவர் மகளின் முன் நடுக்கையாக நடமாடத் தொடங்கினார். அவர் உடல்நிலை மிகவும் மோசமாகி நடப்பதற்கே சிரமம் கொண்ட செல்வி பொறுக்க முடியாமல் அர்ஜுனை அழைக்க, அண்ணா, அம்மா படுத்த படுக்கையார் நிலைமைக்கு வந்துட்டாங்க, எனக்கு பயமாக இருக்கு, நீ சீக்கிரம் கிளம்பி வா என்று ஒப்பாரி வைத்தாள். அழாத செல்வி, நான் வரேன், டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனியா? என்ன சொன்னாங்க? அர்ஜுன் அவள் பதட்டத்தை குறைக்க கனிவாக பேசினா. ஆமாம், அம்மாவுக்கு எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்துட்டோம், ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு மேலே டாக்டர்கிட்டையும் கேட்க முடியல. அழுகையை நிறுத்தாமல் சொன்னாள். அர்ஜுன் செல்வியை சமாதானம் செய்தவன் சாந்தியிட விஷயத்தை சொல்ல அவனும் செல்வியை சமாதானம் செய்ய இருவரும் தீவிர யோசனைக்கு பிறகு அண்ணமாலை சொந்த ஊருக்கு அழைத்து செல்லலாம் என்று முடிவு செய்தனர். அவர்கள் செய்த முடிவை உடனே செல்விக்கு தெரிவிக்க, செல்வி, அம்மாவை நம்ம ஊருக்கு கூட்டிகிட்டு போகலாம், அம்மாவோட ஆசை ஊரில் இருக்கணும் தான், நீ அங்கே கூட்டிகிட்டு வந்துரு, நாங்கள் நேராக ஊருக்கு வரோம் என்றான். செல்வி வருவதற்கு முன் அர்ஜுன் குடும்பத்தோடு விமானத்தில் வந்து அண்ணம்மாளின் வரவுக்காக காத்திருந்தான். செல்வி அண்ணம்மாளிடம் எங்கு செல்கிறேன் என்று சொல்லாமலே அழைத்து வந்திருந்தாள். 4 மாதங்களுக்கு பிறகு ஊருக்குள் கார் செல்வதை கண்டதும் அண்ணம்மாளின் கண்கள் விரிய விழிகளை அங்குமிங்கு உருட்டி வான் மின்னியது போல் முகம் பிரகாசிக்க பச்சை கம்பளங்கள் சூழ்ந்த வயல்வெளிகளை பார்த்த வண்ணம் வந்தார். வீட்டின் முன் கார் நின்றதும் அர்ஜுன் கதவை திறக்க மெதுவாக தன் கால்களை கீழே வைத்து இறங்கி அர்ஜுனை பிடித்து கொண்டார். அண்ணம்மாள் வருவதை கேள்விப்பட்ட சொந்தங்கள் அருகில் உள்ளவர்களும் வந்துவிட்டனர். அண்ணம்மாள் எலும்பும் தோலுமாக வந்ததை கண்டவர்கள் பரிதாபத்தில் குளம் போல் விழிகள் நிறைய தொண்டையை அடைக்க வேதனையோடு பார்த்து நின்றனர். கீழே இறங்கிய அண்ணம்மாள் அர்ஜுன் கைப்பிடித்து வீட்டுக்குள் சென்று முழுவதும் வலம் வந்தவர். தன் கணவரின் புகைப்படத்தை பார்த்தவர் வீட்டின் பக்கவாட்டில் இருந்த பூவரச மர நிழலில் அமர்ந்தாள். அண்ணம்மாள் அமர்ந்ததும் அவருடைய சக தோழிகளும் அவருடன் அமர்ந்து பேச துவங்கினர். கடந்த 4 மாதங்களில் அம்மாவின் முகத்தில் காணாத புத்துணர்ச்சியை கண்டார்கள். அச்சாணையற்ற தேர் போல் உயிர் நாடியட்டு வந்தவர் மரத்தில் சாய்ந்தமர்ந்து தன் கால்களை நீட்டி எல்லோரிடம் புன்முறன் முகத்தில் பூக்க பேச துவங்கினார். அண்ணம்மாளின் உயிர் தன் சொந்த மண் ஆத்தூர் வீடு மரம் இதில்தான் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டனர். அண்ணா, அம்மாவோட உயிர் அந்த பூவரச மரம்தான், வேறு எங்கேயும் இல்லை. நடக்க முடியாமல் இருந்த அம்மா இப்போ கதை அடிச்சுட்டு இருக்கிறத பார்த்தீங்களா என்று செல்வி
புன்சிரிப்பை உதிர்க்க அவளுடன் சேர்ந்து எல்லாரும் புன்னகை புரிந்தனர். ஆமாங்க, செல்வி சொல்லுறது சரிதான். அத்தைக்கு சொந்த ஊரை விட்டு வர பிடிக்காம நம்ம கிட்ட சொல்ல முடியாம இருந்திருக்காங்க. அத்தை இங்கேயே இருக்கட்டும், விட்டுடுங்க என்று கெஞ்சலாக சாந்தி கேட்க அர்ஜுன் யோசிக்க வெளியில் அழைத்து சென்றபோது அண்ணம்மாள் எங்கு வராமல் இடம் பார்த்து அமர்ந்தது மரத்தின் கீழ் என்பது அர்ஜுனுக்கு அப்பொழுதுதான் புரிந்தது. அண்ணம்மாளை எங்க விட்டுட்டு போ, நாங்கள் பார்த்துக்கிறோம், உன் கூட கூட்டிகிட்டு போகிறேன்னு உயிர் இல்லாமல் கூட்டிகிட்டு வந்திருக்கிற என்று சொந்தங்கள் கண்டிப்புடன் சொல்ல அர்ஜுன் சுயநினைவுக்கு வந்தவன் வேறு எதுவும் யோசிக்கவில்லை. அண்ணம்மாளை பாதுகாப்பாக கவனித்து கொள்ளவும் கூடவே தங்குவதற்கு 4 நாட்களில் ஒருத்தரை அழைத்து வந்து விட்டான். அண்ணம்மாள் நன்றாக ஆன பிறகுதான் அர்ஜுன் இழுத்து பிடித்த மூச்சை விட்டான். அர்ஜுன் தாய் தன்னுடன் இருக்க ஆசைப்பட்டாலும் பிறந்த மண்ணின் சுகத்தை அனுபவிக்க முடியாமலும் அதை வெளியில் சொல்ல முடியாமலும் தவித்த அண்ணம்மாளின் மனதின் மறந்து எதுவென்று புரிந்தது. அர்ஜுன் சாந்தி இருவரும் பிறந்த ஊருக்கே வர முடிவெடுத்து அண்ணம்மாளுக்கு தேவையான அனைத்தையும் ஏற்பாடு செய்துவிட்டு கூடிய சீக்கிரம் வேலையை மாற்றிக்கொண்டு வர முடிவெடுத்து விட்டனர். அண்ணா, நீங்கள் வேலையை மாற்றிட்டு வந்துடுவீங்க, நான் என்ன செய்கிறது? இவங்க திருச்சியை விட்டு வரமாட்டாங்களே. செல்வி வாசுதேவனை பார்த்து சொல்ல, உன்னை கட்டி கொடுத்தது தான் சொந்த ஊர், அதனால் நீ அங்கேயே இரு என்றான் அர்ஜுன் புன்னகையுடன். அவன் பதிலை கேட்டு வாசுதேவன் வாய்விட்டு சிரித்தான். போதும் சிரித்தது, பல்லெல்லாம் கொட்டிட போகுது. அண்ணா தங்கச்சிக்காக பேசாம மாப்பிள்ளைக்கு பேசுறீங்க. செல்வி பொய் கோபத்தை காட்டினாள். சரி சரி, உன் கோபம் போது, நீயும் மாப்பிள்ளையும் மாசத்துல ஒரு தடவை வந்து பார்த்துக்கோங்க என்று சொன்னவன் குடும்பத்தோடு டெல்லி புறப்பட்டு விட்டான். எத்தனை ஊருக்கு சென்றாலும் சொந்த மண்ணில் கிடைக்கும் நிம்மதி வேறு எங்கும் கிடைப்பதில்லை. அண்ணம்மாளுக்கு சொந்த மண் தான் மனதின் மறந்து